பிரக்யா, சில சமயம் ஜெயிக்கணுன்றதுக்காக போராடணும்னு அவசியம் கிடையாது. நாம போராடாம கூட ஜெயிக்கலாம். ஒருவேளை அபி என்ன யோசிப்பார்னு நீ நினைச்சினா, ஐ கெஸ் நீ அவனை பத்தி கவலைப்படுறத விட்டுட்டு முதல்ல நீ உன்னை பத்தி தான் யோசிக்கணும். அப்புறம் உன்னோட செல்ஃப் ரெஸ்பெக்ட கண்டிப்பா நீ யோசிச்சு பார்க்கணும். லைஃப்ல செல்ஃப் ரெஸ்பெக்ட் இல்லனா என்னமா? பணம் கண்டிப்பா இருக்கணும்ல. சோ அதுக்காக என்ன பண்ணணும்னு எனக்கு நல்லாவே தெரியும் ஆலியா. அப்புறம் நான் கண்டிப்பா ஜெயிப்பேன். அதுக்கு உன்னோட உதவியும் கௌரவ உதவியும் எனக்கு தேவையில்ல. நான் யார்கிட்டயும் கையேந்தி நிக்க மாட்டேன். நான் நல்லாவே முடிவு பண்ணிட்டேன். நான் கண்டிப்பா ஜெயிப்பேன். அப்படின்னா என் அண்ணனை உன் புருஷனை நீ பணையமா வச்சிருக்கியா என்ன? அதுக்கு பிரக்யா என்ன பதில் சொன்னா? பிரக்யாவே உன்னை எட்டி உதச்சாலா இல்ல வேலைக்காரங்க கிட்ட சொல்லி செய்ய சொன்னாலா? உன்னால எப்பவுமே நல்லதா யோசிக்க முடியாது ஆலியா. யூ ஆர் ரைட். பிரக்யா என்ன வீட்டை விட்டு வெளியில போக சொன்னாதான். ஆனா அதுக்குள்ள நான் என்னோட ஆஃபரை அவகிட்ட சொல்லி முடிச்சிட்டேன். என்னோட ஆஃபரால தான் அவளால கௌரவோட சக்கர வியூகத்துல இருந்து தப்பிக்க முடியும்னு சொல்லிட்டேன். அப்புறம் அவ என்ன வீட்டை விட்டு அனுப்பிட்டான். ஆனா ஐம் ஷூர் இப்ப அவளோட அம்மான்னு ஒருத்தவங்க வந்திருக்காங்கல்ல, அவங்க கண்டிப்பா பிரக்யாவை அபிய வாங்கிக்க சொல்லி சொல்லுவாங்க. புது அம்மாவா இருந்தாலும் அவங்களும் அம்மா தானே. ஒருவேளை நீ என்னோட இடத்துல இருந்திருந்தீனா இப்ப நான் என்ன பண்றனோ அதை நீயும் செஞ்சிருப்ப. உன்னை இந்த பிரச்சனையில இருந்து வெளியில கொண்டு வரதுக்கு நான் என்ன வேணாலும் செய்வேன். ஆனா ஒருவேளை அபி இத பத்தி என்ன யோசிப்பாருன்னு நீ நினைச்சினா, அத பத்தி யோசிக்கிறத நீ இப்ப விடுறதுதான் நல்லதுன்னு எனக்கு தோணுது. நீ உன்னை பத்தி மட்டும் தான் யோசிக்கணும். உன்னோட செல்ஃப் ரெஸ்பெக்ட பத்தி நீ கண்டிப்பா யோசிக்கணும் பிரக்யா. ஒரு தடவை அபி மட்டும் உன்னோட லைஃப்ல வந்துட்டானா எல்லாமே சரியாயிடும். அண்ணன் மட்டும் பிரக்யாவோட லைஃப்குள்ள போயிட்டாருனா அப்புறம் நம்மளோட லைஃப் ஒண்ணுமே இல்லாம போயிடும். டேமேஜ். சுஷ்மா ஆண்டி சொன்னா பிரக்யா ஏத்துப்பான்னு நினைச்சிட்டு இருக்கியா? நீ என்ன நினைச்சிட்டு இருக்க? பிரக்யா உன்ன மாதிரி எல்லாம் கிடையாது. நீ உன்னோட புருஷனை வித்தாலும் உன் புருஷனை அவ வாங்க மாட்டா. அவ அந்த மாதிரி குடும்பத்தை சேர்ந்தவ இல்ல. நீ எந்த காலத்துல வாழ்ந்துட்டு இருக்க ஆலியா? பிரக்யா ஃபர்ஸ்ட் மாதிரி கிடையாது. அவ மாறிட்டான். அவளுக்கு குடும்பம் எல்லாம் முக்கியம் கிடையாது. அவளுக்கு தேவை மாற்றம். அவளுக்கு எது லாபம் இருக்கோ அததான் அவ செய்யறா. ஆத்துல அம்மா விட்டுட்டு வந்திருக்க. உனக்கு எந்த பதிலும் கிடைக்காது. கண்டிப்பா பதில் கிடைக்கும். பதில் கொடுக்கறதா இருந்தா அவ உடனே பதில் சொல்லிருப்பால. அப்ப சரி, நான் சுஷ்மாக்கு போன் பண்றேன். அவங்களுக்கு கால் பண்ணி நான் என்னோட ஆப்ஷன்ஸ் சொல்றேன். 10 செகண்ட்குள்ள எனக்கு எஸ் ஆர் நோவான்னு தெரிஞ்சே ஆகணும்னு சொல்லுவேன். 10 செகண்ட்ல நீ ஏமாந்துதான் போக போற. வேணா போன் பண்ணி பாரு. இப்போ உன்னை நிரூபிக்கிறதுக்கு உங்ககிட்ட டைம் எல்லாம் கிடையாது பிரக்யா. சில சமயங்கள்ல பெரிய வெற்றி அடையறதுக்கு சில தோல்விகளை நாம சந்திச்சுதான் ஆகணும். ஐம் சாரி. அவர் வாங்குறத பத்தி என்னால யோசிக்க கூட முடியாது. சரி, உனக்கு எது சரின்னு படுதோ அதை நீ செய்ய. அதே மாதிரி எனக்கு எது சரின்னு படுதோ நான் செய்யறேன். தேவையே இல்லாத பிடிவாதங்களை பிடிச்சுக்கிட்டு நிக்கிற நீ. தன்னு ரொம்ப மோசமானவன்னு எனக்கு தெரியும். ஆனா நீயும் ஒரு விஷயத்த புரிஞ்சுக்கணும். ஆனா சில சமயங்கள்ல நமக்கு மோசமானவங்க தான் உதவி பண்ணுவாங்க. அவதான் போன் பண்றா. நான் ஒத்துப்பேன்னு அவன் நினைக்கிறா. நானும் இதுக்கு நீ ஒத்துப்பேன்னு தான் நினைச்சிட்டு இருக்கேன். ஆனா நான் உங்களை டிசப்பாயிண்ட் பண்ண போறேன். ஐம் சாரி ஃபார் தட். எத்தனை தடவை சொல்றது? போன் எடுக்க மாட்டேங்கிறா. பிஸியா இருக்கான்னு நினைக்கிறேன். பிஸியா இல்ல, கோவமா இருக்கான்னு சொல்லு. கட் பண்ணிட்டா. இதுல கோவப்படுறதுக்கு எதுவுமே இல்ல பிரக்யா. தன்னோட லாபத்தை எதிர்பார்க்கறா. நீயும் உன்னோட லாபத்தை தான் பார்க்கணும். இப்ப நீ செய்ய போறது எல்லாமே உனக்காக தான். ஞாபகம் வச்சுக்க. பை த வே, நீ ஏன் அபிய விலைக்கு வாங்கறதுக்கு ஆசைப்படலன்னு நான் தெரிஞ்சுக்கலாமா? ஐ கெஸ் தட் இதுக்கான பதில தெரிஞ்சுக்கிறதுக்கு எனக்கு உரிமை இருக்குல்ல? அவர் கூட எந்த உறவுல நான் வாழ்ந்தனோ அந்த உறவுக்கு நான் கொஞ்சம் மரியாதை கொடுக்கறேன். அவரை விலைக்கு வாங்கி அந்த உறவை நான் கொச்சப்படுத்த விரும்பல. எனக்குன்னு சில நினைவுகள் இருக்கு. அவரை விலைக்கு வாங்கிட்டேன்னா அப்புறம் நினைக்கிறதுல எந்த பிரயோஜனமும் இல்ல. தானும் சொல்றதை என்னால செய்யவே முடியாது. ஏன்னா அவர் கூட வாழ்ந்த உறவை நான் மதிக்கிறேன். நான் அவர் மேலயும் மரியாதை வச்சிருக்கேன். நான் அவரை நான் என்ன நிலைமையில இருந்தாலும் சரி, அவரை இந்த மாதிரி நான் கொச்சப்படுத்த மாட்டேன். அவரை விலைக்கு வாங்கி அவரை என் பார்வையில நான் அசிங்கப்படுத்த விரும்பல. ஒருவேளை இதெல்லாம் நடந்துச்சுன்னா அவர் என்ன நினைப்பாரு? அவர் ஒரு மனுஷன், பொருள் இல்ல. யார் வேணாலும் வாங்கி விற்கிறதுக்கு. என்னால இது முடியாது. நான் கண்டிப்பா இதை பண்ண மாட்டேன்.
நீ முடியாதுன்னு சொல்றதுக்கு என்ன காரணம் வேணாலும் சொல்லு. ஆனா உன்னை எப்படி ஒத்துக்க வைக்கணும்னு எனக்கு நல்லாவே தெரியும். ஏற்கனவே நான் ஒரு பொண்ணை இழந்துட்டானா இப்ப உன்னை இழக்க நான் தயாராக மாட்டேன். உன்னோட இந்த பிடிவாதத்தை நான் நிறைவேற்ற விட மாட்டேன். எந்த காலத்திலயும் இது நடக்காது. நீ பண்ண மாஸ்டர் ஸ்ட்ரோக் நான் பண்ண தப்பா? வேற என்ன நான் சொல்றது சொல்லு. தேவையில்லாம நீ என்னோட பிளான கெடுத்துட்டு இருக்க. நம்ம கௌரவ யூஸ் பண்ணிக்கிட்டோம், பிரக்யாவை ஃபே பண்ணோம். அவளோட பிரஸ் கான்ஃபரன்ஸ்ல நாம தான் அவளோட பேரை கெடுத்தோம். ஒரே அம்புல அவ சம்பாதிச்ச பேரையும் புகழையும் மரியாதையும் கீழே இறக்குறதுக்கு தான் குறி வச்சிருக்கோம். இன்னும் கொஞ்ச நாள் பொறுத்தனா அவ அழிஞ்சு போயிருவா. அது வரைக்கும் நீ பொறுமையா இருக்க மாட்டேங்கிறியே தானோ. நீ அவளை அழிக்க ஆசைப்படல, உனக்கு வேண்டியதெல்லாம் பணம். இப்ப நீ என்ன பண்ணிட்டு இருக்க ஆலியா? உன்னோட ஈகோவை சாட்டிஸ்ஃபை பண்ணிட்டு இருக்க. ஈகோவை சாட்டிஸ்ஃபை பண்றதுனால டிசைர் சாட்டிஸ்ஃபை ஆகாது. தினமும் புதுசு புதுசா ஒண்ணு வரும். எதுவும் நிறைவேறலன்னு வையே, அது நம்மள தூங்க விடாது, அது நம்மள வாழ விடாது. நான் என் வாழ்க்கையில இருக்கிற மிகப்பெரிய குறையை தீர்க்க போறேன். அதுல உனக்கு என்ன பிரச்சனைன்னு சொல்லு. 2 வருஷத்துக்கு முன்னாடி நீ என்கிட்ட என்ன சொல்லி கூட்டிட்டு வந்த? நான் என் அண்ணனை உனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறேன், இங்க பணத்துக்கு குறைச்சலே இருக்காதுன்னு சொன்னா, ஆனா பணம் எங்க? என்னால லிப்ஸ்டிக் கூட வாங்க முடியல. சாப்பாடை விட தண்ணி கூட லைன்ல நின்னு சண்டை போட வேண்டியதா இருக்கு. எந்த ஃபேஸ்ல க்ளோ இருந்ததோ, மேக்கப் இருந்ததோ, இப்ப அதே ஃபேஸ்ல ஸ்ட்ரெஸ், அப்புறம் இந்த வேர்வை இருக்கு ஆலியா. திருட்ன ஜெயிலுக்கு போன, do I deserve this? சொல்ல ஆலியா. நோ ஆலியா, I don't deserve this. நான் ஒண்ணு தப்பு பண்ணல. பணத்துக்காக தான் நான் அபியை கல்யாணம் பண்ணிக்கிட்டேன். இப்ப பணத்துக்காக தான் அபியை விட்டு பிரியறேன். இதனால யாருக்கும் எந்த லாஸும் இல்ல. பிரக்யா ப்ராப்ளத்துல இருந்து வெளியில வந்துருவா. எனக்கு பணம் கிடைச்சிரும், பிரக்யாக்கு அபி கிடைச்சிருவான். எல்லாருமே ஜெயிக்கிற சிச்சுவேஷன்ல இருக்கோம். இதுல தப்பு எதுவும் கிடையாது. நீ பேசிட்டு இருக்கிறது எல்லாமே தப்பு, எல்லாமே தப்பு தானோ. நீ என்ன யோசிக்கிற தானோ? நிலைமை எப்பவுமே ஒரே மாதிரி இருக்கிறது கிடையாது. இன்னைக்கு நம்ம ஏழையா இருக்கோம், நாளைக்கு நமக்கு பணம் கிடைக்கும். கௌரவ் நமக்கு வாக்கு கொடுத்திருக்கா, கண்டிப்பா பணம் தருவான். தலையெழுத்தையும் நம்பிக்கையும் நம்பி வாழ்றத நான் எப்பயோ விட்டேன். எனக்கு என்ன வேணுமோ அது இன்னைக்கே வேணும். நம்பிக்கைனாலும் அது இன்னைக்கே வேணும். அதனால நான் அபியை இன்னைக்கு விக்கிறேன். தனு, அவர் உன்னோட புருஷன் கிடையாது, என்னோட அண்ணன். பிரக்யா கூட இருந்தாலும் உன் அண்ணன் தான். சரியா? நீ தேவையில்லாம கவலைப்படுற ஆலியா. நீயும் பணக்காரியா ஆயிடுவ. மொத்தமா இந்த மெஹரா ஃபேமிலி பணக்காரங்களா ஆயிடுவீங்க. நீ என்னோட வழியில கல்ல போடுறதுக்கு முன்னாடி என் வழியில இருக்கிற கல்லெல்லாம் கிளீன் பண்றதுக்கு நீ எனக்கு ஹெல்ப் பண்ணு. அப்பதான் என்னோட லைனும் கிளியர் ஆகும். நம்ம சீக்கிரமா ஜெயிக்க முடியும். பிரக்யா இப்ப வரைக்கும் ஆமான்னு சொல்லல, ஆனா கூடிய சீக்கிரமா ஆமான்னு சொல்லிடுவான். தனு, உன்னை பார்க்கவே அருவருப்பா இருக்க. உன் புருஷனை வித்து நீ பெரிய தியாகி ஆக்க போறேங்கிற நினைப்பா உனக்கு? உன் புருஷனை வித்து நீ கேவலமான காரியம் பண்ற. அப்புறம் உனக்கு எப்படி தெரியும் பிரக்யா இதுக்கு ஒத்துக்குவான்னு? உன் மைண்ட்ல அப்படி என்னதான் ஓடிட்டு இருக்கு? ரொம்ப பெருசா போயிட்டு இருக்கு. ப்ளீஸ் தயவு செஞ்சு என்ன டிஸ்டர்ப் பண்ணாத. நீ இப்ப என்ன யோசிச்சுட்டு இருக்கேன்னு எனக்கு தெரியாது தானோ. ஆனா நீ என்ன யோசிச்சுட்டு இருக்கியோ அது எல்லாமே தப்பு. அண்ணனுக்கு மட்டும் இந்த விஷயம் தெரிஞ்சதுன்னா அப்புறம் அன்பு இல்ல அவளுக்கு தேவையில்லை. அவளுக்கு தேவை உங்களோட பணம். பிரக்யா என்னைக்கும் ரியா மேல அன்பை காட்டினதே இல்ல. அவ அன்பு காட்டினதெல்லாம் பிராச்சி மேலதான். ரன்பீர் பிராச்சி கல்யாணத்துல எப்படி ஒரு அற்புதமான தாயா இருந்து பூவை தூரான்னு பாருங்க. உங்களை அவ கேவலமா காட்டி இப்ப அவ பெரிய லெவல்ல இருக்கான். அவ உங்களை பழி வாங்கிட்டா, அவ மாறிட்டா, அவ உங்களை வெறுக்கிறா, அடியோட வெறுக்கிறா. ஒரு வேலை அப்படி இல்லனா இந்நேரம் நீங்க அவ கூட இருந்திருப்பீங்க, இல்லனா அவ உங்க கூட இருந்திருப்பா. அவ உங்களை கட்டி அணைச்சிருப்பா, இல்லனா கூடவே கூட்டிட்டு போயிருக்கலாம். என்ன வேணாலும் நடந்திருக்கலாம். இந்நேரம் நீங்க பிரிஞ்சு இருந்திருக்க மாட்டீங்க, சேர்ந்து இருந்திருப்பீங்க. நீங்க என்கிட்ட வராதீங்க, நானும் உங்ககிட்ட வர மாட்டேன். இன்ஃபேக்ட் உங்க பக்கத்துல இருந்து நான் விடுற மூச்சு காத்து கூட. நான் உங்க புகையும் கிடையாது, உங்க செல்லக்குட்டியும் கிடையாது. உங்களை பொறுத்த வரைக்கும் நான் யாரும் இல்ல. நான் பாக்குற பார்வையில நீங்க தனுவோட ஹஸ்பண்ட், அவ்வளவுதான். என் வாழ்க்கை அதேதான். ஆனா என் வாழ்க்கையோட குறிக்கோள் மாறிடுச்சு. எனக்கு ஒண்ணு மட்டும் தெரியும், உங்க லாஸை எப்படி ப்ராஃபிட்டா மாத்துறதுன்னு. அதை இப்ப நான் பண்ணிட்டு இருக்கேன். இதுக்கப்புறம் என் முன்னாடி வந்தீங்கன்னா நீங்க ஜெயிக்கிறது என்ன? என் முன்னாடி சிரிக்க கூட விட மாட்டேன். என் செக்யூரிட்டிக்கு செக்யூரிட்டி கார்ட்ஸும் தேவையில்ல, உங்களை மாதிரி பொறுக்கிங்களும் தேவையில்ல. என்னை பொறுத்த வரைக்கும் நீங்க எதுவும் இல்ல. என்னை பொறுத்த வரைக்கும் நீங்க ஒரு ஸ்ட்ரேஞ்சர், அவ்வளவுதான். உங்க முன்னாடி நிக்கிற இந்த பிரக்யா சுஷ்மா ஆண்டியோட பொண்ணுதான். நீங்க என்ன சுத்தி இருக்காதீங்க. நீங்க என் பக்கத்துல இருந்தா
தம்பி இன்னொன்னு கொண்டு வா. கொண்டு வரேண்ணே. பிரக்யா என்ன பண்ணாலும் நீங்க அதை நம்பவே மாட்டீங்க இல்லனா? போதும் ஆலியா, நான் பணம் எடுக்கிறதுக்காக வந்த பணம் எடுத்துட்டு போறேன். ஐ டோன்ட் பிலீவ் திஸ். அப்ப கண்ணால பார்த்து கூட நீங்க எதையுமே நம்ப மாட்டீங்களானா? நான் நிறுத்துன்னு சொல்லிட்டேன்ல. பிரக்யா எப்பவுமே உங்களை காதலிச்சது இல்லனா? அவ உங்ககிட்ட இருக்கிற பணத்துக்கு தான் ஆசைப்பட்டா. ஆனா உங்களுக்கு இந்த பியூன் வேலைய உங்க மேல இருக்கிற காதலால அவ கொடுக்கலனா? இந்த வேலையை கொடுத்ததுக்கான காரணம் உங்களை வேலைக்கார மாதிரி நடத்துறதுக்காகவும் உங்களை ஆர்டர் பண்றதுக்காகவும் தான். என்ன வேலைக்கு வச்சுக்கிறதுக்கு அவளுக்கு இஷ்டமே இல்ல. நாங்க வேலை பார்க்குற விஷயம் அவளுக்கு தெரியாது. ஓகே, இத பத்தி இதுக்கு மேல எதுவும் சரி, பேச நான் அது போகட்டும். பிரக்யாவை பத்தி பேச மாட்டேன். ஆனா அவளோட அம்மாவான சுஷ்மா பத்தி பேசலனா? அவ அம்மான்னு கூப்பிடுறவங்க இங்க வந்தாங்க. டேமேஜ் ஆன அவங்க காரை சரி பண்ண 1 லட்சம் ரூபாய் ஆகும்னு சொன்னாங்கல்ல. இந்த விஷயம் சுஷ்மா பிரக்யா 2 பேருக்கு தெரியும்ல. அவங்க என்ன சொன்னாங்க? 1 லட்சம் ரூபாய் கொடுங்க இல்லனா ஜெயிலுக்கு போங்கன்னு சொன்னாங்க. ஐ அம் ஷூர் இந்த ஐடியாவை கண்டிப்பா உங்களுக்கு பிரக்யா தான் கொடுத்திருப்பானா. அந்த காரணத்தினால தான் உங்களை அரெஸ்ட் பண்ண வைக்கணும்னு நினைக்கிறா. ஹலோ. ஒரே ரிங்ல எடுத்துட்ட. என் போனுக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்தியா? இல்ல, நான் வேற ஏதோ யோசிச்சுட்டு இருந்தேன். ப்ளீஸ் டோன்ட் இந்த மைண்ட். சுஷ்மா டெண்டன் போலீஸை கூட்டிக்கிட்டு என் வீட்டுக்கு வந்தது உனக்கு தெரியும்ல? அதான் உன் கார் ஆக்சிடென்ட் பண்ண கேஸுக்காக வந்தாங்களே. முதல்ல எனக்கு தெரியாதா? உங்க வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் தான் அது எனக்கு தெரியும். ஹலோ ஹலோ ஹலோ. எஸ் மிஸ்டர் தேஷ்முக். அவ உங்களை ஜெயிலுக்கு அனுப்ப ஆசைப்பட்டா. நல்ல வேலையா அந்த கராஜ் ஓனர் காசு கொடுத்து நம்மள காப்பாத்திட்டாரு. அப்புறம் அவரோட தம்பி நேகால் உங்களுக்கு வேலையை கொடுத்துட்டாரு. அப்பதானே அந்த கடனை உங்களால அடைக்க முடியும். நம்ம லைஃப்ல எல்லாமே நல்லதா போயிட்டு இருக்குன்னா, ஆனா பிரக்யாக்கு நமக்கு நல்லது நடக்கிறது எதுவுமே பிடிக்கல. பிரக்யா உங்களை வேலையை விட்டு தூக்கணும்னு ஆசைப்படுறா. நாம பணத்தை திருப்பி கொடுக்க கூடாதுன்னு நினைச்சிட்டு இருக்கா. நமக்கு நல்லதே நடக்க கூடாதுன்னு நினைக்கிறா. அது மட்டும் இல்ல, பிரக்யா எப்ப உங்க கூட சண்டை போட்டு போனாலும் உடனே திருப்பி வந்துருவாளனா? ஆனா இந்த தடவை அப்படி எதுவும் நடக்கல. அவ திரும்பவும் வரவே இல்ல. நம்ம எவ்வளவு மோசமான நிலைமையில இருக்கோம் தெரிஞ்சும் அவ உங்களை பார்க்க வந்திருக்கணும், அன்பா பேசி இருந்திருக்கணும். அப்படி எதுவும் பண்ணலையே. ஏன்னா நம்ம கிட்ட பணம் இல்லனா இந்த நிலைமையில உங்க கூட வாழ அவளுக்கு பிடிக்கல. உங்களை கஷ்டப்படுத்த பாக்குறா, உங்களை கேவலப்படுத்த பாக்குறா. போதும், வாய மூடு. யாரோட துணையும் யாரோட ஹெல்ப்பும் எனக்கு தேவையில்லை. அவளை பத்தி நான் எதுவும் கேட்க மாட்டேன். போதுமா? அப்ப நீங்க திரும்பவும் அவளுக்கு தான் சப்போர்ட் பண்றீங்களா? பிரக்யா என்னெல்லாம் பண்ணாலும் நான் தான் உங்களுக்கு மெயில் பண்ணல. நீங்க அதை படிச்சு பாருங்க. நம்ம கம்பெனியை மொத்தமா அழிச்சது அந்த மார்க்கஸ் ஸ்டாலின் கம்பெனி தான். அந்த கம்பெனியோட ஓனர் அந்த பிரக்யா தான். இதுக்கு அர்த்தம் இந்த கம்பெனியை வச்சுதான் பிரக்யா எங்களை அழிச்சிருக்காளா? இங்க பாருங்க, உங்க சீனியர் தான் எங்களுக்கு உங்களை ரெக்கமெண்ட் பண்ணாங்க. ஆனா நீங்க சொல்ற ஆப்ஷனை எங்களால ஏத்துக்க முடியாது. சோ நாங்க வேற லாயரை அப்பாயிண்ட் பண்றோம். உங்களுக்கு ஃபார்மல் மெயில் அனுப்பி விடுறோம். அப்ப ஆலியா சொன்னது கரெக்ட் தான். அவ என் லைஃப் அழிக்கிறதுக்கு தான் வந்திருக்கா. அது பிரக்யாவோட கம்பெனி தான். என்னால இதை நம்பவே முடியல. ஹலோ ஹலோ. ஹலோ. உன் இந்தியன் கம்பெனி பேர் என்ன? அது என்னோட கம்பெனியோட பேர் என்னன்னா மார்க்கஸ். அந்த பேர்ல தான் எல்லா இடத்துலயும் பிரான்ச்சஸ் இருக்கு. மார்க்கஸ் கேலன் மேனேஜ்மெண்ட் கம்பெனி. நான் சொல்றது கேக்குதா? ஹலோ. ஆனா என் கம்பெனி பேர் உனக்கு தெரியாதுங்கிறது ஆச்சரியமா இருக்கு. ஹலோ, நீங்க உங்க கம்பெனியா? உங்க கம்பெனி பேர் எனக்கு தெரியுமே. இதெல்லாம் எதுக்காக நீங்க கேக்குறீங்க? இதுக்கு என்கிட்ட ப்ரூஃப் இருக்குன்னா நம்ம கம்பெனியை அழிச்சதே அந்த பிரக்யா தானா? ஆலியா சொன்னா, ஆனா நான் அவ சொன்னதை நம்பல. அவ என்கிட்ட பேப்பர்ஸ் காட்டினா அப்பவும் நான் நம்பல. அதாவது என் கம்பெனி அழிக்கிறதுக்கு பின்னாடி உன் கம்பெனி இருக்கிறது தெரியாம போச்சு. உன் கம்பெனி பேர் சொல்லும் போது கூட நான் நம்பவே இல்ல. ஹலோ ஹலோ, நீங்க எங்க இருக்கீங்க? நீங்க பேசுறது எதுவும் கேட்கல. ஹலோ. இங்க பாரு, நீ பண்ணலன்னா பண்ணலன்னு சொல்லிடு. நான் உன்னை நம்புறேன். நான் உன்கிட்ட எந்த ஆதாரமும் கேட்காம நம்புறேன். தயவு செஞ்சு என்கிட்ட சொல்லிடு. சொல்லு, என் கம்பெனி நீ அழிக்கிறதுக்கு உறுதிமொழி எடுத்தியா? என்கிட்ட வேற ஆப்ஷனே இல்லையே. கௌரவ் இப்படி பண்ணதுக்கு அப்புறமா என்னால அமைதியா இருக்க முடியல. நான் அவங்க எல்லாரையும் மொத்தமா அழிக்க போறேன்.
ஆக்சுவலா நான் என்ன நினைச்சேன்னா ஹலோ எங்களோட இந்த நிலைமைக்கு காரணம் ஆலியான்னு நினைச்சுக்கிட்டு இருந்தேன். ஹலோ ஆக்சுவலி அவளுக்கு சரியா பிசினஸ் பண்ண தெரியலன்னு நான் நினைச்சுக்கிட்டு இருந்தேன். அதனாலதான் எங்க கம்பெனிக்கு லாஸ் ஆச்சு, நாங்க திவால் ஆயிட்டோம் நினைச்சுக்கிட்டு இருந்தேன். ஹலோ எல்லாரும் இததான் சொன்னாங்க, நானும் சரின்னு நம்பினேன். ஆனா நீ எங்க கம்பெனி அழிக்கிறதுக்கு உறுதிமொழி எடுத்திருக்கன்னு எனக்கு தெரியாம போச்சு. யாரு சொல்லுங்க. ஹலோ எங்க நிலைமை இப்படி இருக்குதுன்னா அதுக்கு காரணம் நீ. எனக்கு ஏழையா இருக்கிறது பிரச்சனை இல்ல, துரோகம் தான் எனக்கு பிடிக்கல. வெளியாளுங்க துரோகம் பண்ணா பிரச்சனை இல்ல, ஆனா கூட இருக்கிறவங்க துரோகம் பண்ணா நீ என்ன மார்போட அணைச்சி என் கழுத்தை நெரிச்சிருக்க தெரியுமா? ஒவ்வொரு தடவையும் நீ இப்படிதான் பண்ற. நான் உன்னை மன்னிச்சு ஏத்திருக்க, ஆனா நீ மாறவே இல்ல. யார மன்னிச்சீங்க? ஹலோ ஆனா இந்த வாட்டி நீ எனக்கு மட்டும் இல்ல. ஹலோ நீங்க எங்க இருக்கீங்க? நீங்க பேசுறது எதுவுமே எனக்கு கேட்கலங்க. நீ என் பொண்ணுக்கு கூட கெடுதல் பண்ணிருக்க. உனக்கு தெரியுமா, நான் ரியாவை ஒரு தேவதை மாதிரி பாத்துக்கிட்டேன். அதனால அவளால ஏழ்மையை பாத்துக்க முடியல, அவ என்னை விட்டுட்டு போயிட்டா. உன்னாலதான் பிரக்யா அவ என்னை விட்டு போனா. உனக்கு ஒண்ணு தெரியுமா, நீ என்கிட்ட இருந்து என் பிசினஸ் மட்டும் இல்ல, என் சந்தோஷத்தையும் பறிச்சுட்ட. சொல்லு, நான் ஏன் சந்தோஷமா இருக்க கூடாதுன்னு நினைக்கிறேன்? இப்ப இந்த மிச்சம் இருக்கிற வாழ்க்கையில மிச்சம் இருக்கிற சந்தோஷம் இருக்கு இல்லையா, அது மேல உன்னோட பார்வைப்பட நான் விட மாட்டேன். இனிமே எங்களை அழிக்கிறதுக்கு நான் உன்னை விட மாட்டேன். இனிமே நான் உன்னை காதலிக்க போறதே இல்ல. இனிமே நீயும் என்னை காதலிக்க கூடாது. I will not love you. I will hate you. I will hate you. நீங்க பேசுறது எனக்கு சுத்தமா கேட்கல. ஹலோ தம்பி, இன்னொன்னு கொண்டு வா. இங்க பாரு, உன் விஷயம் வரும்போது நான் என்ன வேணாலும் பண்ணுவேன் தெரியுமா? ஒருவேளை கௌரவ் கான்ஃபரன்ஸ்ல என்னை பத்தி என்ன சொன்னான்னு தெரிஞ்சு போச்சோ என்னமோ, அதனால்தான் அவர் கவலைப்படுறாரு போல. ஒருவேளை இதுதான் காதலா? நான் உன்னை எந்த அளவுக்கு காதலிச்சனோ அந்த அளவுக்கு நீ என்ன அழிச்சிட்ட பிரக்யா. I hate you பிரக்யா. I hate you. Wow, Prachi. I think you've done a good job. வாசனை ஆள தூக்குது. Good job. ஐயோ. ஹாய். டடா. எங்க பாரு. நான் தான் இத பண்ணேன். நான் பண்ணது எல்லாமே பலூன் மாதிரி இப்படி ஊதி இருக்கு. எப்படி சொல்றது? I'm so happy. உன்னோட சோள பட்டேரி சூப்பரா இருக்கு. நான் வந்திருப்பேன் இல்லையா, எதுக்கு என்ன வர வேண்டாம்னு நீ தடுத்த? எனக்கு இப்பவே சோள பட்டேரி சாப்பிடணும். கண்டிப்பா இன்னொரு வாட்டி உனக்கு பண்ணி தரேன், ஓகே? கண்டிப்பா ப்ராமிஸ். ப்ராமிஸ். ஒரு நிமிஷம் இரு. நீ இங்க இரு. நீ ரொம்ப டிஸ்டர்ப் பண்ற. முதல்ல சோள பட்டேரி பண்ணும்போது இந்த மாதிரி எல்லாம் அது ஊதுனதே இல்ல. ஆனா மாமியார் வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் எப்படிமா அது ஊதுது? ஐயோ, நீ இன்னும் நான் செஞ்ச சோள டேஸ்ட் பண்ணல. வாசனை அப்படியே ஆளையே தூக்குது. எப்படி சொல்றது? You know what? டெல்லியிலேயே பயங்கர ஃபேமஸான சோலே பட்டூரே இருக்குல்ல, அதுல கண்டிப்பா என்னோட சோலே பட்டூரே இடம் பிடிக்கும். பிராச்சி, தயவு செஞ்சு நிறுத்து. என்னால பொறுக்க முடியல. இப்பவே வீட்டுக்கு வரணும்னு தோணுது. அப்படியே நீ எனக்கு ஊட்டி விடணும்னு தோணுது. உனக்கு ஆபீஸ்ல இருந்து வீட்டுக்கு வர ஏதாவது ஒரு சாக்கு தேவைப்படுது. கண்டிப்பா தேவைப்படும். ஏன்னா நான் தான் சோளை பட்டூரை பாத்துட்டேனே. யாராவது இத வேண்டான்னு சொல்லுவாங்களா? சரி, நீ சும்மா பேசுறதுக்காக தான் போன் பண்ணியா இல்ல வேலை விஷயமா போன் பண்ணியா? இல்ல நான் சமைக்கிற வாசனை அங்க வரைக்கும் வந்துருச்சா? அது இல்ல செல்லக்குட்டி, நான் உன்னை ரொம்ப மிஸ் பண்ணேன். அதனாலதான் நான் உனக்கு போன் பண்ணேன். போன் பண்ணி பார்த்து நீ என்ன மிஸ் பண்றியா இல்லையான்னு தெரிஞ்சுக்க ஆசைப்பட்டேன். நான் ரன்பீர், உனக்கு ஆபீஸ்ல வேலை இல்லங்கிறதுக்காக இவளையும் இங்க வேலை பார்க்க விட மாட்டியா? ஐ நோ மாம், நான் வேலை விஷயமா தான் கால் பண்ண. அவகிட்ட நான் என்ன சொல்லிட்டு இருந்தேன்னு தெரியுமா? அட நான் பாய்னு சொல்லிட்டு போனை கட் பண்ணிருக்கலாமே. இப்ப அவன் ஞாபகம் அதிகமாயிடுச்சு. இன்னைக்கு முக்கியமான நாள்னு உனக்கு தெரியும் இல்லையா? அப்பயே ரன்பீர் கிட்ட பேசிட்டு இருக்க நீ. ஆக்சுவலி அது வந்து என்னன்னா, ப்ளீஸ் உன் வேலையில கவனம் செலுத்து, சரியா? லஞ்ச்ல கவனம் செலுத்து. உனக்கே தெரியும் அவங்க எல்லாரும் வந்துட்டு இருக்காங்கன்னு. சாரதா மேடத்துக்கிட்ட இருந்து போன் வந்தது. எப்ப வேணாலும் அவங்க இங்க வரலாம். ஆனா நீ என்னடானா இங்க எல்லாம் முடிஞ்சிருச்சு, கொஞ்சம் தாளிக்கணும் அவ்வளவு. கடைசி நேரத்துல கார்னிஷிங் பண்ற. இதுல சொதப்ப கூடாது, எந்த பிரச்சனையும் வந்துடக்கூடாது. என்ன? சாரதா மேடத்துக்கிட்ட இருந்து போன் வருது. கிட்ட வந்ததும் எனக்கு போன் பண்றதா சொன்னாங்க. அப்படின்னா அவங்க வந்துட்டாங்கன்னு நினைக்கிறேன். சீக்கிரமா பண்ணு. ஹலோ, சொல்லுங்க. அரவே கடை, உன்னால இன்னைக்கு லேட் ஆக போகுது. ஓகே பிராச்சி, ஃபோக்கஸ். குட், வெரி குட். குட் ஜாப். ஓ காட், இந்த பையனும் வரலையே. ரொம்ப நேரம் ஆயிடுச்சு. ஒருவேளை யாராவது நீங்க பாத்துட்டாங்கன்னா பெரிய பிரச்சனை ஆயிடும். ஏன்னா நான் ஏன் கிச்சன்ல இல்லைன்னு கேட்பாங்க. ஒருவேளை கிச்சனுக்கு யாராவது போனாங்கன்னா அப்புறம் என் கதை முடிஞ்சிடும். ஏன்னா நான் தாங்க எதுவுமே பண்ணலையே. ஓ மை காட், டெலிவரி பாய் ஏன் இன்னும் இங்க வரல?
பேசாம ஹோட்டலுக்கு ஃபோன் பண்ணலாம். ஹலோ, ஹோட்டல் செலியா? என்ன ஹலோ, டெலிவரி பாய் கிளம்பி ரொம்ப நேரம் ஆச்சுன்னு சொன்னீங்க, இப்ப வரைக்கும் வந்து சேரல, என்ன ஆச்சுன்னு சொல்லுங்க. ப்ளீஸ், அவன் வந்துருவான் மேடம். ஆல்ரெடி கிளம்பி 15 நிமிஷம் ஆச்சு. அது வந்து மேடம், நீங்க அட்ரஸ் கரெக்டா தானே கொடுத்துருக்கீங்க? நான் அட்ரஸ் கரெக்டா கொடுத்தேன், ஆனா நீங்க தான் ஆளை தப்பா அனுப்பிருக்கீங்க. நீங்க ஒண்ணு பண்ணுங்க, அவன் நம்பர் கொடுங்க, நானே அவங்க கிட்ட பேசிக்கிறேன். ஓகே மேடம், நான் அவனுடைய நம்பரை உங்களுக்கு மெசேஜ் பண்றேன். சீக்கிரம். வணக்கம் 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 வணக்கம். வாங்க உள்ள வாங்க ப்ளீஸ். வாங்க 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 எல்லாரும் உள்ள வாங்க. சோனி எல்லாருக்கும் போய் தண்ணி கொண்டு வாமா. அப்புறம் அப்படியே டீயும் கொண்டு வந்துறேன். இல்ல இல்ல டீ எல்லாம் வேண்டாம், ஆபீஸ்ல இப்பதான் குடிச்சிட்டு வரோம். என் பேரு தேஜி. வணக்கங்க. ஆக்சுவலி நாங்க லஞ்ச் சாப்பிட தான் வந்திருக்கோம். காலையில பிரேக்ஃபாஸ்ட் யாரையும் சாப்பிட கூடாதுன்னு சொல்லிட்டேன். ஏன்னா பல்லவி வீட்ல சாப்பாடுல பஞ்சாபி வீட்ல பஞ்சாபி ஸ்டைல் தானே இருக்கும். சோ வயித்த காலியாக்கிட்டு தானே வரணும். ஆனா மனசுல தானங்க இடம் வேணும். எப்பவுமே வயித்துல இடம் இருக்கும். சரிதானே அக்கா? இல்ல இல்ல நீங்க சொன்னது சரிதான். நல்ல வேளை யாருமே சாப்பிடாம வந்திருக்கீங்க. கொஞ்சமா டீ குடிங்க, அரை கப்பாவது குடிங்க, கூச்செல்லாம் படாதீங்க. இல்ல இல்ல அதெல்லாம் ஒண்ணு இல்ல, எங்களுக்கு ரொம்ப பசிக்குது, சாப்பாடு போட்டா போதும்னு தோணுது. எந்த வாயால சாப்பிட போறீங்களோ அந்த வாயாலே கொண்டு வாங்கன்னு சொல்லுங்க. உங்க வீடு தானே இது. ராஜேஸ்வரி மேடம், இந்த ஃபார்மாலிட்டிஸ் எல்லாம் வேண்டாம். இது உங்க வீடு மாதிரி. சாப்பாடு தயாரா இருக்கு. என்னோட 2 மருமகளும் சோலை பட்டூரே பண்ணிருக்காங்க. 2 பேருமே வா சேம் டிஷ்ஷா? ஆமாங்க. ஆனா அது நல்ல விஷயம் தானே. ஒருவேளை ஒரு மருமக சரியா செய்யலனா இன்னொரு மருமக செஞ்ச டேஸ்டியான சாப்பாடு சாப்பிடலாம்ல. நீங்க சரியா சொன்னீங்க. ஏன்னா பல்லவி வீட்ல எப்பவுமே சுவையான ஸ்ட்ரென்த்தான சாப்பாடு தான் கிடைக்கும். ஆஹா, இப்ப புரியுது 2 மருமக இருக்கிறதுனால மாமியாருக்கு என்னெல்லாம் லாபம்னு. ஏன்னா 2 மருமகளுமே மாமியாரை சந்தோஷப்படுத்த முயற்சி பண்ணுவாங்க. எனக்கு என்ன தோணுதுன்னா, இந்த விஷயம் உனக்கு லேட்டா புரிஞ்சிருக்கு. ஏன்? ஏன்னா 20 வருஷத்துக்கு முன்னாடி உனக்கு தெரிஞ்சிருந்தா இன்னைக்கு உனக்கு ஒரு பையன் இல்ல 2 பையன் இருந்திருப்பான். கண்டிப்பா ஏதாவது பண்ணிதானே ஆகணும். ஏன்னா 2 மருமகளுக்கும் போட்டி இருக்கு இல்லையா? யாரு பெஸ்டா சமைக்கிறாங்களோ அவங்க தான் இந்த வீட்டோட பெஸ்ட் மருமக. என்ன சரிதானே அக்கா? ஆமா, எனக்கு இப்ப சாப்பாடோட வாசனை வர ஆரம்பிச்சிருச்சு. எனக்கு பேசி பேசி இப்ப பயங்கரமா பசி எடுக்க ஆரம்பிச்சிடுச்சு. அப்படின்னா சரி, லஞ்ச் ரெடியா இருக்கு, வாங்க நம்ம போய் சாப்பிடலாம். சோனி டேபிள் ரெடி பண்ணு. மனம் ஆள தூக்குது, பார்க்கவும் நல்லா இருக்கு. நாட் பேட் பிராச்சி.